என் இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் பொடி கோழி வறுவல் தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக வித்தியாசமாக செஞ்சு அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆச்சி சிக்கன் 65 பொடி எடுத்துருக்கேங்க. காரத்துக்காண்டி எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதில் 200 கிராம் தயிர் எடுத்துருக்கேங்க. இந்த தயிரையும் இப்போ சேர்த்துக்கலாம். புளிக்காத கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த 65 பொடி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் உப்பு இருக்கும், அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் நல்லா இஞ்சி பூண்டு எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெயுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம சேர்த்துக்கலாம், மொத்தமாக சேர்க்க வேண்டாம். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஏற்றி வைக்க வேண்டாம், ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயில் கறியை சேர்த்து இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்த பிறகு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. மசாலா எதுவுமே உதிரல பாருங்கள். ஆயிலை பாருங்களேன், அப்படியே இருக்குது பாருங்கள். செம்மையாக எண்ணெயுமே இதில் அவ்வளோவா குடிக்காது, சூப்பராக வெந்து வரும். இது போல் நான் எல்லா கறியும் பொரித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. ஒரு பல்லாரி வெங்காயத்தை ரஃப்பாக இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு 1 செகண்ட் மட்டும் இந்த வெங்காயத்தை வதக்கினா போதுங்க. பாருங்கள், இதில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்குறேன். இது கூடவே நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கிற போகிறோங்க. இதுக்கு 1.5 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடியும் 1 ஸ்பூனுக்கு சீரகப்பொடியும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துருக்கேங்க. நல்லா மசாலா பொடியோட பச்சை வாசனை போகணும். அதே போல் இந்த தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ மூடி வச்சு இதை வேக விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை ஆறவும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் மட்டும் வதக்கணும். இது கூடவே ஒரு 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, லேசாக அப்படியே தான் இருக்கணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 1 செகண்ட் மட்டும் வதக்கிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த பேஸ்ட்டு நல்லா சுருண்டு வரணுங்க. நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் தான் விடுறேன். உங்களுக்கு இன்னும் 1 ஸ்பூன் விடணும்னு தோணுச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட விட்டுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடுப்பு மிதமான தீயில் வச்சு கலந்து விடுங்க. வாசம் பாருங்கள், சும்மா கமன்னு வருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாமல். சண்டே ஸ்பெஷலுங்க உங்களுக்காண்டி. இது மாதிரி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மல்லிச்செடியை மேலே தூவி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் நல்லா மலைச்சாரல் போல் இட்லி பொடியை மேலே தூவி விடுங்க. இதுதான் ஃபைனலாக போடுற டச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
நல்லா இட்லி பொடியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.